எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க எப்படி சாப்பிட முடியும்? நான் வந்துட்டேன். வெல்கம் ஹோம் ஹாரி. அப்பா டயர்டா இருக்கு. அட என்ன ஹாரி இது? ஏதாவது சினிமா ஹீரோயின் அட்ரஸாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மெடிக்கல் ரிப்போர்ட் மிச்சி, அவ்வளவுதான். அப்படியா? என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஹாரி, உங்களுக்கு சுகர் இருக்கிறதா போட்டிருக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மிச்சி. அப்படி எல்லாம் விட முடியாது ஹாரி. சுகரை பத்தி என்ன போட்டிருக்காங்க? இது என்ன புக்குமா? இந்த புக்ல உடம்பு பத்தின எல்லா டீடைல்ஸும் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாத. அத குடிக்காதீங்க ஹாரி. ஒழுங்கா அத குடு மிச்சி. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. சுகர் இருக்கும்போதே இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்க கூடாதா? ஆஹா. அப்படியாமா? சுகர் இருந்தா உடம்பெல்லாம் வலிக்குமா, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்களாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா ஹாரி? நீ நினைக்கிற அளவுக்கு என் உடம்புல ஒன்னும் சுகர் ஏறல. அத சாப்பிடாதீங்க. சுகர் இருக்கிறவங்க நான்வெஜ் கூட சாப்பிட கூடாதுன்னு இதுல போட்டிருக்கு ஹாரி. சும்மாரு. முடியாது. என்ன பண்ற மிச்சி? உங்க உடம்ப நீங்க தானே பாத்துக்கணும் ஹாரி. உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். சுகர் வந்தா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இதுல போட்டிருக்கு பாக்கலாம். ரைஸ் கூட சாப்பிட கூடாதாம். அப்ப நாளையில இருந்து உங்களுக்கு சாப்பிட என்ன கொடுக்கறது? என்ன மிச்சி இது? எதையுமே சாப்பிட கூடாதுன்னா நான் எதை தான் சாப்பிடுவேன் சொல்லு? வெறும் பச்சை காய்கறியா? நாங்க பையனால முடிஞ்ச பச்சை. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இது உனக்கே ஓவரா தெரியல? உங்க நல்லதுக்காக தானே ஹரி இதெல்லாம் குடுக்குறேன். இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய வைட்டமின்ஸ் கிடைக்கும். சுகர் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடம் பிடிக்காம இதெல்லாம் சாப்பிடுங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மிச்சி. இதெல்லாம் நான் நாளையில இருந்து ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். என்ன ஹரி இது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா? வலிக்குது வலிக்குது, தாங்க முடியலையே, வலிக்குதே. அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்க ஷின்சான். அப்பாக்கு உடம்பு சரியில்லை. இது கொண்டு போய் வித்துட்டு வந்தாதான் சாப்பிட முடியும். அந்த நிலைமை வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நீ ரொம்ப யோசிக்கிற மிச்சி. நீங்க ஜூஸ் குடிங்க, குடிக்காம போங்க. ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்களை ஆக்கிடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நீ வாய மூடுறியா? உங்களுக்காக நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? இனிமே நானும் ஷின்சானும் நான்வெஜ்ஜே சாப்பிட போறதில்ல. என்ன ஷின்சான், அப்பாக்காக நீ சாப்பிடாம இருப்பதானே? ஆமா, சோறு கிடைக்கணும்னா இதெல்லாம் விட்டுதானே ஆகணும். சரி சரி, இன்னையில இருந்து இதை ஃபாலோ பண்றேன். பச்சை காய்கறியை சாப்பிடுறேன். மிஸ்டர் நொகரா, வாங்க போய் சாப்பிடலாம். சீக்கிரம். இல்ல காவாகுச்சி, நீ போ. நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஹா, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இத சாப்பிட்டா எனக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? நான் என்ன செய்ய போறேன்? என்ன ஷின்சான், அதிசயமா உங்க தாத்தா கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காரு. ஆஹா, அவர் ஒரு பாசக்கார தாத்தாமா, அதனால தான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க உடனே ஓடி போய் சமைச்சு. பெரிய மனுஷன் மாதிரி பேசாத ஷின்சான். ஆனா நம்மளால இதை சாப்பிட முடியாது. அப்பாக்கு சுகர் இருக்கும்போது அவரை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி இதை தனியா சாப்பிடுறது? இத நாம மறைச்சு வச்சு சாப்பிடலாம். மறைச்சு சாப்பிடலாமா? என்னம்மா, அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருந்ததுல்ல? திம்முன்னு இருக்கு. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேல இத சாப்பிட முடியலையே. சரி, இத கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். அப்பதான் ஹாரிக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. மிச்சி, ஷின்சான், இப்பவும் இதேதானா? என்ன மிச்சி இது? உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் பாருங்க. ஆஹா, இத பாக்கும் போதே நாக்கு ஊறுதே. எவ்வளவு நாள் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. என்ன இது? உங்களுக்காக ஸ்பெஷலா கேபேஜையும் கேரட்டையும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா ஹாரி? சோபா, நீ என்ன ரொம்ப வாட்டுற மிச்சி. தினமும் நான் இந்த மாதிரி காய்கறியை சாப்பிட்டுட்டு இருந்தா என் பாடி கூடிய சீக்கிரமே வீக் ஆயிடும். நீங்க மட்டும் இல்ல ஹாரி, உங்க கூட சேர்ந்து நாங்களும் இத தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாப்பா, ஆமா. ஷின்சான் கூட இத தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அம்மா, எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். இல்ல ஷின்சான், நீ ஒழுங்கா டின்னர் சாப்பிடணும். சாப்பிடு. என்னமா நீங்க வயிறு ஃபுல்லா இருக்குமா எப்படிமா நான் சாப்பிடுறேன்? நீ இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு இல்லங்க, அது சும்மா. ஷின்சான், சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? என்னம்மா, நாம ரெண்டு பேரும் தானே சாப்பிட்டோம். இவன் எப்பவுமே இப்படிதாங்க காய்கறி சாப்பிடறதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவா. வாயை தர, உன் வாயை மூடுறதுக்கு தான் வழி. வாயை மூடு.
ஷின்சான் எனக்காகவா சாப்பிடுறான்? நானும் சாப்பிடுறேன். ஹரி ஷின்சான், இந்த காய்கறி எல்லாம் டேஸ்டா இருக்குல்ல? இந்தா, அப்பாவுக்காக கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு 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 ஷின்சான். ஹரி கிடைச்சு போச்சு. வேண்டாம் வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏமா சும்மா வேண்டாம் வேண்டான்றீங்க? மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா தானே இருந்தது. நல்லா டேஸ்டா இருந்ததா? மிட்சே, இல்ல ஹரி, அது வந்து இத நான் வாங்கல, மாமா தான் இத அனுப்புனாரு. இத யார் அனுப்புனா நான் உன்கிட்ட கேக்கல. இத ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு கேக்குறேன். நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நீ என் கூட ஸ்டாப் பண்றதா தானே சொன்ன. அப்புறம் ஏன் இதெல்லாம் சாப்பிட்ட? ஏன்னா சுகர் எனக்கு இல்ல ஹரி, உங்களுக்கு தான். எங்க அப்பா ஆசையா அனுப்பி வச்சதுல கொஞ்சம் சாப்பிட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன். இப்ப வெறித்தனமா சாப்பிட போறேன். ஹரி, உங்களுக்கு சுகர் இருக்கு ஞாபகம் வாய மூடு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? எனக்கு கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கலாமே. நீ ரொம்ப மோசம் ஷின்சான், நீ ரொம்ப மோசம். இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும்.